ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகை பிரியங்கா மோகன் சோஷியல் மீடியால பயங்கரமா விமர்சிக்கப்பட்டு வராங்க. என்ன ரீசன், எதனால அப்படின்றதுதான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமால இப்போ இளம் நடிகையா ஜொலித்து கொண்டிருப்பவர் பிரியங்கா மோகன். இவங்க கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க கெரியரை முதல்ல ஸ்டார்ட் பண்ணது கன்னட சினிமால தான். அதுக்கப்புறமா தான் தமிழ் சினிமாக்கு வந்தாங்க. தமிழ்ல நெல்சன் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடித்த டான் படத்தின் மூலம் பிரியங்கா மோகன் ஹீரோயினா அறிமுகமானாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்ததால அவங்களுக்கு நல்ல ஓப்பனிங் கிடைச்சது. அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயனுடன் தொடர்ந்து டான் படத்திலையும் நடிச்சாங்க. அந்த படமும் அவங்களுக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. இந்த படங்களோட வெற்றியை தொடர்ந்து பிரியங்கா மோகனுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்தது. அதன்படி சூர்யாவுடன் எதற்கும் துணிந்தவன், தனுஷுடன் கேப்டன் மில்லர் படத்துல நடிச்சிருந்தாங்க. ரீசெண்டா நானி எஸ்.ஜே. சூர்யா நடிப்புல வெளியான சரிபோத சனிவாரம் படத்துல நடிச்சிருந்தாங்க பிரியங்கா. மேலும் தனுஷ் டைரக்ஷன்ல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருந்தாங்க. அந்த பாட்டு சோஷியல் மீடியால வெளியாகி நல்ல வைரல் ஆச்சு. இப்படி தமிழ் சினிமால பிஸியான நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க பிரியங்கா. அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. இந்த நிலையில பிரியங்கா மோகன் திடீர்னு சோஷியல் மீடியால பயங்கரமா விமர்சிக்கப்பட்டு வராங்க. அதாவது பிரியங்கா மோகன் இப்போ எம். ராஜேஷ் டைரக்ஷன்ல பிரதர்ஸ் படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஜெயம் ரவி ஹீரோவா நடிச்சிருக்காரு. இவங்க கூட சரண்யா பொன்வண்ணன், சீதா, நட்டின்னு சில நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வர தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. இதையொட்டி சில நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. இந்த ஆடியோ லான்ச்ல பிரியங்கா மோகன் கலந்துக்கிட்டாங்க. அது தொடர்பான 2 வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால வெளியாகி சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. ஒரு வீடியோல பிரியங்கா ஆடியோ லான்ச்சுக்கு கார்ல வராங்க. அப்போ அவங்கள கார்ல இருந்து இறங்க விடாம ஃபேன்ஸ்லாம் அவங்கள சூழ்ந்துகிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. அதனால டென்ஷனான அவங்க கார்ல வந்து உட்காந்துக்கிறீங்களான்னு கோபமா கேக்குறாங்க. இன்னொரு வீடியோல ஒரு ஃபேன் அவங்கள தொடர்ந்து வந்து போட்டோ எடுக்கிறாரு. அதை பார்த்து அவங்க இப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லி அவரு கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த 2 வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வரும் நிலையில அதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாம், நீங்க ஒரு செலிபிரிட்டின்றதால தானே உங்க கூட போட்டோ எடுக்க ஆசைப்படுறாங்க, அதுக்கு இப்படியே முகத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி பிரியங்காவை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, இன்னொரு வீடியோல சரண்யா பொன்வண்ணன் கிட்ட பிரியங்கா மோகன் சொல்லுவாங்க, இந்த பையன் மால்ல இருந்து வீடு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரண்யா பொன்வண்ணன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை சுட்டி காட்டி சிலர், என்னதான் செலிபிரிட்டியா இருந்தாலும் ஒரு பொண்ணை வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போறது தப்புதான். இருந்தாலும் பிரியங்கா மோகன் அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க கூட செல்ஃபி எடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. அதனால பிரியங்கா பண்ணது தப்பே இல்லைன்னு சொல்லி சிலர் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.